தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டுக்கு தேசிய விருது முதலாக கிடைத்ததுன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த உயர்ந்த மனிதன் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற நாளை இந்த நாளை பார்த்து ஓடிவா நிலவே அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு தான் முதல்ல தமிழ் சினிமாவில் தேசிய விருது கிடைத்தது. ஆனால் இந்த பாட்டை படத்தில் இடம்பெற முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு. எப்படின்னா, இது தயாரித்தது ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார். ஏவிஎம் நிறுவனம் தான் தயாரிக்குது. சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு வாரத்தில் படம் ரிலீஸ்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த பாட்டை ஷூட் பண்ணி முடிக்கணும். அப்போல்லாம் பாட்டை ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு வெறும் 750 ரூபா தானே. அதுக்குள்ளே பாட்டை ரெக்கார்ட் பண்ணி ஷூட்டிங் அனுப்பிடுவாங்களாம். இப்போ மாதிரி இல்லை. இப்போ எல்லாம் பொருளாதாரம் எல்லாமே மாறிடுச்சு, செலவு அதிகமாகிடுச்சு. 750 ரூபாய்க்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டார் எம்எஸ் விஸ்வநாதன் தான் மியூசிக் டைரக்டர். இப்போது கொடைக்கானலில் ஷூட்டிங், எல்லோரும் அங்கே போயிட்டாங்க. ஆனால் சரியான மழை, ரிலீஸ் டேட்டு அறிவிச்சிட்டாங்க. ஒரு வாரத்தில் படம் ரிலீஸு. இப்படிப்பட்ட சூழலில் அவருடைய மகன் குமரன் அவர் தான் அங்கே போகிறாரு. பஞ்சு அருணாச்சலம் அவர் இயக்குனர். இப்படிப்பட்ட சூழலில் அந்த படம் ஷூட்டிங் நடக்குமா நடக்காதா, பாட்டை முடிக்க முடியுமா, ரிலீஸ் டேட்டு வேறு முடிவு பண்ணிட்டோமா அப்படிங்கிற குழப்பத்தில் அந்த டீமு போய்கிட்டு. இவர் பஞ்சு அருணாச்சலம் கிளம்பி சென்னை வந்துட்டார். அவ்வளோதான், நீ படம் நடக்காது, ஷூட்டிங்கு மழை அப்படின்னு சொல்லி, அந்த கடுமையான மழையாம். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் குமரன், அவருடைய பையன் ஏவிஎம் குமரன் அவர்களும் எம்எஸ்வியும் பேசுகிறாங்க. என்ன பண்ணால், பாட்டு நல்லாயிருக்கு ஆனால் எடுத்தா தான் நல்லாயிருக்குன்னு எம்எஸ்வி பிடிவாதம் பண்ணுறாரு. அப்போது ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார்கிட்ட அனுமதி வாங்கினேன். அவர்கிட்ட போய் விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல பாட்டு ஒன்றும் படத்தை ரிலீஸ் பண்ணுறத தள்ளி வைங்க, இல்லை பாட்டை படத்துலேருந்து தூக்குங்க, ஏதாவது ஒன்று நடந்தால் தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ அவர் ஏவிஎம் சொல்லிட்டார், இல்லை, ஏன்னா அவங்களாம் கரெக்டாக ரிலீஸ் டேட்னா அந்தந்த டேட்டில் படத்தை ரிலீஸ் பண்ண கம்பெனி, ஏன்னா அதனால தான் அவ்வளோ பெருசாக உயர்ந்தது. ஸோ ரிலீஸ் டேட்டை மாற்றினோம்னா நமக்கு கம்பெனிக்கு ஒரு கெட்டவராயிரும், சரியாக வராது. அப்புறம் அடுத்த படங்களுக்கு அது மைனஸ் அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. கொடைக்கானல் மாதிரி ஒரு செட்டை போடுங்க, செட்டை போட்டு அங்கே மலையை உருவாக்கி அங்கே பண்ணுங்க, ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணதுனால உடனே அவங்க செட் போட்டு அந்த பாட்டை ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு படத்தில் ஜாயின் பண்ணி ஒரு வாரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாட்டுக்கு தான் முதல்ல தேசிய விருது கிடச்சிருக்கு தமிழ் சினிமாவில். அந்த தேசிய விருது கிடைக்கக்கூடிய பாட்டை தான் மழை காரணமாக படத்திலிருந்து தூக்கிடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அதை வேறு மாதிரி ஐடியா பண்ணி அந்த பாட்டை படத்தில் இடம்பெற வச்சு தேசிய விருது வரைக்கும் கொண்டு போயிருக்கார். அன்னைக்கு அந்த பாட்டை அந்த படத்தில் வைக்கலைன்னா முதல்ல தமிழ் சினிமாவில் தேசிய விருது வாங்கின திரைப்பட பாடல் அப்படிங்கிற அந்த ஒரு சாதனை மிஸ் ஆகிருக்கும். அது அந்த சினிமாவில் அனுபவமான ரொம்ப டேலண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஏவிஎம் செட்டியார் அவருடைய அந்த நாலேஜ் டக்குன்னு அதை பாட்டை ஷூட் பண்ணி படத்தில் சேர்த்து படத்தையும் ரிலீஸ் பண்ணி தேசிய விருதையும் வாங்கிட்டார். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி.